10 வயசு பொண்ணு. ஒரு பக்கம் அவள நம்பணும்னு என் மனசு சொன்னாலும், ரூம மூடிட்டு அவ ஃபோன் யூஸ் பண்ணும்போது மனசு படபடன்னு இருக்கு. 12 வயசு பையன் எப்ப பார்த்தாலும் கேம் தனியா உட்காந்து விளையாடுறான், யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா பெட்ஷீட்டுக்குள்ள ஃபோனுடைய லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பதட்டம் வருது. இத கண்ட்ரோல் பண்றதுக்காக பசங்கள திட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு. பேச பேச இன்னும் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வருதே தவிர்த்து ஸ்கிரீனையோ யூஸ் பண்றது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. இது பசங்களுடைய ஃபியூச்சரை பத்தி, அவங்க ஸ்டடீஸ் பத்தி, சேஃப்டியை பத்தியும் ரொம்ப பயமா இருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் முக்கியமா ஷேர் பண்றேங்க. குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட இருந்து போனை உயரத்துல வைக்கலாம். இல்ல நம்ம கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசும்போது என்னதான் குழந்தைங்க அழுதாலும் அடம் பிடிச்சாலும் நம்மளால அவங்கள கண்ட்ரோல் பண்ணி போனை யூஸ் பண்ணாம வச்சிருக்க முடியும். ஆனா குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 9, 10, 11 வயசுன்னு உள்ள போகும்போது நீங்க என்னதான் பண்ணாலும் பசங்களுக்கு அதை பிரேக் பண்றதுக்கான பொட்டன்ஷியலும் நெட்வொர்க்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து தூரமா விலகிறது மட்டும் இல்லாம அந்த டிஜிட்டல் டிவைசஸை நமக்கு தெரியாம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ப்ராக்டிக்கலி ஒர்க் ஆகக்கூடிய ஸ்கிரீன் டைம் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எஸ்பெஷலி உங்க குழந்தைங்க 8ல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்கும்போது இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு எஃபெக்டிவா இருக்குங்க. பிரெயின் சயின்ஸ் பிளஸ் குழந்தைங்க கிட்ட இந்த டிஜிட்டல் மீடியாவை அவங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி நம்ம சேஃபா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த வீடியோடைய முடிவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட ப்ராமிஸ். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற 5 மெத்தட்ஸுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட். அதனால எல்லாத்தையும் பாருங்க அண்ட் அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல கண்டிப்பா பேசுறேன். மொதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சிங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, குழந்தைங்க மேல இருக்கிற அக்கறையினால சில ஸ்பை டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பசங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்றோம் அப்படின்னு. இதுல மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எப்போ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அவங்களுக்கு தெரியாம நீங்க அவங்கள மானிட்டர் பண்றீங்கன்றது ரியலைஸ் ஆகுதோ அப்பவே உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடும். எஸ்பெஷலி குழந்தைங்க டீனேஜர்ஸ்ல இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க எமோஷனலி நம்ம கூட கனெக்டடா இருக்கணும். எதுவா இருந்தாலும் என் அப்பா அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணணும்ன்ற அந்த இன்டென்ஷன் வரணுமே தவிர்த்து நம்ம அவங்க கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு தோணக்கூடாது. எப்ப அவங்களுக்கு தெரியாம நம்ம இது பண்றோங்கிறது தெரியுதோ அப்ப பசங்களும் நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஓப்பனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதே நேரத்துல குழந்தைங்களுக்கு இந்த ஏஜ்ல நம்மளுடைய அரவணைப்பு இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தெரியாம பண்றதை விட குழந்தைங்களோட பேசி பண்ணுங்க. நீங்க என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அது எதுக்காக இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்றது பசங்க கிட்டேயே சொல்லுங்க. நான் ஒரு லொகேஷன் ஷேரிங் ஆப் இதுல போடுறேன், அதனால நீ எப்ப எங்க இருக்க அப்படிங்கறது உங்ககிட்ட போன் பண்ணி கேட்காமலே அம்மா அப்பா பாத்துக்க முடியும் சொல்லுங்க. நம்ம பசங்களோட சேஃப்டி பிளஸ் ஹெல்த்தியா அவங்களுடைய ஸ்கிரீன் டைமை நம்ம எப்படி லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சில ப்ராக்டிக்கல் டூல்ஸ் இப்ப இருக்கிறது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த டூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதனுடைய ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல வரக்கூடிய சேலஞ்ச், சில குழந்தைங்க நம்ம இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு எமோஷனலா சில டைம் நம்ம கிட்ட ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது இது அவங்கள மானிட்டர் பண்றதுக்காக இல்ல, நம்ம 2 பேருக்கும் காமனா தெரியற மாதிரி ஒரு சேஃப்டி சிஸ்டம் நம்ம பில்ட் பண்றோம் அப்படிங்கறது தான் இன்டென்ஷன் அப்படிங்கறத தெளிவா உங்க குழந்தைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா பசங்க ரெசிஸ்ட் பண்றது கண்டிப்பா குறையும். ரெண்டாவது, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்றது. எங்க வீட்டுல நைட்ல நாங்க வைஃபை செட்டிங்ஸ் மாத்தி பார்த்தோம், கண்ட்ரோல்ஸ் வச்சு பார்த்தோம், ஆனாலும் எப்படியோ யூஸ் பண்ணிடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வளர வளர அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் கண்ட்ரோல் ஸ்பேஸும் அவங்க தேடுவாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வைக்கும் போது குழந்தைங்க என்னால இதை பிரேக் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சேலஞ்சா எடுத்து கண்டிப்பா பிரேக் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய செல்ஃப் ஈகோவை டச் பண்றீங்க அட் தி ஏஜ் இன் விச் தே ஆர் பில்டிங் இட். அதனால பசங்க அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பா நீங்க செட் பண்ற எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த உங்களோட ஃபேமிலி செட்டப்பா மாத்துங்க. வைஃபை 10 மணிக்கு ஆஃப் ஆகுறதுங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும். கொஞ்சம் இப்ப பெரிய பசங்களா இருக்கிறதுனால டைனிங் டேபிள்ல ரொம்ப விசிபிளா ஒரு பாஸ்கெட் வைங்க. சாப்பிட வரதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க போன் இந்த பாஸ்கெட்ல தான் வைக்கணும் அப்படிங்கிறது. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை எப்பயுமே ரூமுக்கு வெளியில வைங்க. உங்க போறதுக்கு 1 hour முன்னாடியோ
காலையில் எந்திரிச்சதுக்கு 1 hour அப்புறமும் டிஜிட்டல் டிவைசஸ், ஃபோன், டிவி இல்லைன்னா அது யாருக்குமே இருக்கக்கூடாது. எப்போ அது ரூல்ஸாக இல்லாமல் ஃபேமிலிக்கான சிஸ்டமாக மாறுதோ அப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, அது ஒரு வே ஆஃப் லிவிங்காக பார்த்து அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் பேரண்ட்ஸ் நீங்கள் மாடல் பண்ண அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறுங்க. இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண 2 மெத்தட்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டில் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நான் பண்ணாலும் என் குழந்தைங்க இதை மீறி தான் போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா பிரச்சனை ரூல்ஸ்ல இல்ல, அந்த ரூல்ஸை நம்ம பசங்க கிட்ட எப்படி செட் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இதை நெக்ஸ்ட் 3 மெத்தட்ஸ் கேட்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். 3வது விஷயம், குழந்தைங்களுக்கான அப்ராப்ரியேட் ஏஜ், அவங்களுக்கு தனி மொபைலோ யூஸ் பண்றதுக்கு. பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், என் குழந்தை திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கான் தனி ஃபோன் வேணும், இதை அலோவ் பண்ணலாமா வேண்டாமா. அண்ட் நேச்சுரலி குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்துல நம்ம குழந்தைங்களுக்கு சேஃபான ஒரு லேண்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஏஜை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக குழந்தைங்களுடைய ரெடினஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க இந்த விஷயத்துல உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட முக்கியமா 3 விஷயங்கள் சொல்லுங்க. இந்த 3 விஷயத்துலயும் நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னா உனக்கு நாங்கள் தனி ஃபோன் வாங்கி கொடுக்கறதோ ஓகே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ஸுக்குன்னு வச்ச ரூல்ஸ் எல்லாம் உன்னால் எப்பயுமே ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபோன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பொறுப்பாக சார்ஜில் போடுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீ டைம் தாண்டி யூஸ் பண்ணிட்ட, அந்த டைமில் நீ ஓனர்ஷிப் எடுத்து ஆமாம் இது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறியா? அண்ட் 2வது விஷயம் அவங்களுடைய எமோஷனல் ரெகுலேஷன். ஃபோனை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னால் அதை மேனேஜ் பண்ணி ஃபோனை வைக்க முடியுதா, இல்லை அந்த டைமில் கோவப்படுறது, கத்துறது, மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? அண்ட் கடைசி விஷயம் செல்ஃப் ரெகுலேஷன். பொதுவாகவே நீ உனக்கிட்ட கொடுக்குற காசை நீ எப்படி மேனேஜ் பண்ணுற? உன்னால் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியுதா? ஃபோனும் அன்னைக்கு பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்போது உன்னால் ஹோம்ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்க முடியுதா? அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் உன்னால் உன்னை செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்க முடியறத நான் பார்த்தேன். அண்ட் உனக்கும் அப்படி தோணுது, தென் யூ ஆர் ரெடி ஃபார் ஹேவிங் அ செப்பரேட் டிவைஸ் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ஏஜ் அப்ரோப்ரியேட்டுங்கிறத தாண்டி நம்ம குழந்தைங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட டிஸ்கஷனையும் ஆர்கியூமெண்ட்டையும் எடுத்துட்டு போங்க. இது உங்களுக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும், என் குழந்தை இப்போ ஸ்கிரீன்ஸையும் டிஜிட்டல் டிவைசஸையும் ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான எமோஷனல் ரெகுலேஷனும் நாலேஜும் செல்ஃப் கண்ட்ரோலும் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும்போது பசங்களும் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்காம அப்ரப்டா நோ சொல்லலை, நான் இன்னும் இதுக்கு தயாராகலை, இந்த விஷயங்கள் நான் மாத்திக்கும் போது எனக்கு நான் கேட்கறது கிடைக்கும் அப்படின்றது பசங்களும் புரிஞ்சுப்பாங்க. இதனால சண்டைகள் குறைஞ்சி புரிதல் அதிகமாகி பசங்களும் அவங்களுடைய ஸ்கிரீன்ஸ்க்கு ரெகுலேட் பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. 4வது இன்டெலிஜென்ஸ் ஸ்வாப்புங்க. சூஸ் த வார்ஸ் தட் யூ ஹேவ் டு வின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டீனேஜர் பசங்க கிட்ட நம்மளால ஸ்கிரீன்ஸை கண்டிப்பா 0 டவுன் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்க்ரீன்ஸை எப்படி நம்ம லெஸ் டேமேஜாகவும் மோர் க்ரோத் ஓரியன்டாகவும் ஆக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்வாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ மணிக்கணக்கில் பார்த்து பாசிவ் கன்சம்ஷன் மட்டும் இல்லைங்க, நிறைய கம்பேரிசன் தாட்ஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டி கிரைசிஸும் இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு கேம் விளையாடுறது மூலியமா அவங்களுக்கு ஒரு வின்னிங் டோபமைன் ஃபீல் கிடைக்கிறது இஸ் a better one. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் as a பேரண்டா ப்ளீஸ் சூஸ் இட் வைஸ்லி. இது சினாரியோ பொறுத்து, பசங்களை பொறுத்து, அவங்களுடைய இன்வால்மெண்ட் பொறுத்து ரொம்ப மாறும். ஃபர்ஸ்ட் ஒன் என்டர்டைன்மெண்ட், அவங்க ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக பார்க்கறது. 2வது அவங்க படிப்புக்காக பார்க்கறது. 3வது அவங்களுடைய பேஷன், அதாவது படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தில் நீ என்னென்ன பார்க்குற அப்படிங்கிறத அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்டர்டைன்மெண்ட்டில் ஷார்ட்ஸும் வச்சுருக்காங்க, ஒரு கேமும் வச்சுருக்காங்க. அந்த கேம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில் கற்றுக் கொடுக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் கற்றுக் கொடுக்கலாம். அதனால் உங்கள் குழந்தைகிட்ட என்டர்டைன்மெண்ட்டுன்னு அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸில் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக எவால்வேட் பண்ணி பசங்க கிட்ட சொல்லுங்கள். நீ ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபோன் பார்க்குற ஓகே தான், பட் அதுக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வேணும், அதுக்கு பதில் இது பாரு. ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ டைம் உன்னோட சப்ஜெக்ட்ல இருக்கிற டவுட்ஸ்க்காக கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பார்த்த, இல்லை உனக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, உனக்கு அனிமல்ஸ் பற்றி ரொம்ப பிடிக்கணும், அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைகிட்ட எப்படியுமே இந்த ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் கேளுங்க. இன்னைக்கு உன்னோட ஸ்க்ரீன் யூசேஜில் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறது. இதில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அந்த ஸ்பேஸை தான் நீங்கள் எப்பயுமே டபுள் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குதுன்னா அது ஏன் பிடிக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க கிட்ட அதில் இருக்கிற ரிஸ்க் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதையும் ஓப்பனாக பேசுங்க. The more you converse, the more better it gets. And குழந்தைங்க கிட்ட எப்பயுமே இந்த 3 பக்கெட்லையும் அவங்களுடைய ஸ்கிரீன் யூசேஜை
போட்டு வைக்க சொல்லுங்க. ஒரு பேப்பர்ல எழுதினாலும் சரி, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, பசங்க திரும்பி பார்க்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்க ஆரம்பிப்பாங்க. 5வது விஷயம் குழந்தைகளுடைய செல்ஃப் ரெகுலேஷன். நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி உருட்டி பெரட்டி குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். பட் குழந்தைங்க 12th முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்டல் போகணும், அங்கெல்லாம் குழந்தைங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க? நம்ம குழந்தைங்களால செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப எக்ஸசிவ் யூசேஜ்க்கு போயிடுவாங்க. அதனால குழந்தைங்க கிட்ட இந்த செல்ஃப் ரெகுலேஷன் பில்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆப் இருக்கு. இது வந்து வர்ச்சுவலி நீங்க ஒரு சீடு வந்து போடுற மாதிரி. அண்ட் நீங்க எப்ப வந்து வேற ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்களோ அப்ப வந்து ஆக்சுவலி அந்த செடி வந்து செத்துரும். இந்த மாதிரி சில ஆப்ஸ் யூஸ் பண்றது மூலயமா குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷனையும் ரெகுலேஷனையும் நம்ம கொண்டு வர முடியும். நான் 4வது மெத்தட்ல பேசின மாதிரி எப்பயுமே எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி டே ஹாவ் அ கான்வர்சேஷன். குழந்தைகிட்ட நீங்க பார்த்த ஒரு விஷயங்கள் வந்து உன்னுடைய growthக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, இல்ல நீ ஜாலியா இருந்தியே, எதனால நீ அவ்வளவு ஜாலியா இருந்த மாதிரி அப்படி என்ன பார்த்த, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டியில பேசுங்க. அப்பதான் பசங்க என்ன பாக்குறாங்கன்றது தெரியும். அதுல ஏதாவது என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அதை நீங்க வந்து பசங்க கிட்ட பேசுறதுக்கான அந்த ஃபேமிலி அக்ரிமெண்ட்டும் டைமும் அண்ட் அதனுடைய ரிவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியா ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் எடுங்க. சண்டே 4 to 6 யாருமே வந்து ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்ல போய் கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய டிஜிட்டல் டீடாக்ஸ் டைம் அஸ் அ ஃபேமிலி. குழந்தைங்க கிட்ட செல்ஃப் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு இன்னொரு எஃபெக்டிவான மெத்தட். ஒவ்வொரு தடவை குழந்தைங்க போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க, இப்ப ஹோம்ஒர்க்காக எடுக்கிறேன், ஒரு கேம் விளையாடுறதுக்காக எடுக்கிறேன், அந்த இன்டென்ஷனை சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனுக்காக போன் யூஸ் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருங்க. ஸோ இந்த ஐட்ரேட்டிவ் லூப் வந்து எவ்ரி டைம் குழந்தைங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கொடுக்கும். இந்த இன்டென்ஷனால தான் நான் போன் எடுத்தேன், அதை கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிறது. கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், பட் இதை அவங்க ரிப்பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பசங்களால வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இந்த ஹோல் ஜேர்னில குழந்தைங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும், அதே டைம் உங்க பவுண்டரிஸை விட்டு கொடுக்காம இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண 5 மெத்தடோடைய பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த எல்லா மெத்தட்ஸுமே ஸ்லோ ப்ராசஸ். நீங்க ஒரு நாள் ஸ்கிரீன் டைம் வைக்கிறதுனாலயோ இல்ல ஒரு வாரம் ஃபேமிலி அக்ரிமெண்ட் பண்றதுனாலயோ பசங்களுக்கு இந்த அவேர்னஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்கிரீன்ஸ் ஃபார் தேர் growthம் கொண்டு வரவே முடியாது. இட் நீட்ஸ் டைம், இட் நீட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் இது வந்து கான்ஸ்டன்டா ரீவிசிட் பண்றதுக்கான அவசியமும் கூட இருக்கு. பட் ஆனா பில்ட் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும் போதே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது இன்னும் பெட்டரா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க பெரிய வயசுல இருக்காங்க அப்படின்னா இதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்குமே தவிர்த்து கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இயர்லியர் த பெட்டர். உங்க ட்வீன் குழந்தைங்களுடைய போன் யூசேஜ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கான பெரிய பயம் எங்க இருக்கு? அது அவங்களுடைய ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லையா, இல்ல அது அவங்களுடைய சேஃப்டி அஃபெக்ட் பண்ணுங்கிறது இல்லையா, இல்ல நம்மளுடைய கல்ச்சரல் வேல்யூ சிஸ்டம் அதுல இம்பாக்ட் ஆகும், சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதாலயா? இது மூணுத்துல உங்களுக்கு எது பெரிய பயம் அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல போடுங்க. எதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ நான் அந்த டாபிக்கு பிளான் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 8 to 16 வயசுக்குள்ள பசங்க இருக்காங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு டே டு டே லைஃப் சாப்பாடு தூக்கம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஸும் நம்ம வீட்டுல இருக்கு. அதை நம்ம எவ்வளவு தூரம் ஹெல்த்தியா அடாப்ட் பண்றோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இன்னொரு பேரண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் சயின்ஸ் பேஸ்டாகவும் நம்மளுடைய பேரண்டிங் ஜேர்னி ஸ்மூத்தா ஆக்கிறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.